Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் தேவன் நம்மை புது ஜீவனோடு கிருபையோடு பலத்தோடு அவருடைய பிரசன்னத்திலே தேவன் கொண்டு வந்து அவருடைய கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to His presence with life, good health and new grace. இந்த நாளிலே இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தேவனுடைய இரக்கங்களை நாம் நோக்கி பார்த்து கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும்படி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் ஆயத்தத்தோடு வருவோம். Even this morning, let us come prepared to the presence of the Lord, that He may uphold us with the grace that He has upholded so far. நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us pray. Hallelujah. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டோ. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே நாங்கள் எங்களை முற்றிலும் தாழ்த்தி படைத்து உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Our holy and merciful Father, in this early morning hour, Lord, we humbly commit ourselves entirely at your feet, Father. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது கிருபைகளை தந்து எங்களை தயவுகளால் அலங்கரித்து எங்களை நடத்தி வருகிற நம்முடைய மாறாத கிருபைகளை எண்ணி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you with a grateful heart when we think about the new mercies and the grace that you render upon us, and as you decorate us with your favors, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய உம்முடைய பரலோக மன்னாவை எங்களுக்கு நீர் தாரும். Lord, even today, Lord, give us the heavenly manna that we require for the day. இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள Glorify your name amidst us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். Praise the Lord. God is good and God is great. கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நம்மை இந்த அதிகாலை வேளையிலே 180 தியானங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தியானிக்கும்படி கர்த்தர் அளித்து வருகிற அவருடைய கிருபை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God wholeheartedly when I think about this 180 devotions that the Lord is giving every day early in the morning. கர்த்தர் நல்லவர். God is good. உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது என்று அறிந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also believe that it is useful and beneficial to you, and I praise God for that. யூடியூப் சேனல் மூலமாகவும் சத்தியம் காஸ்பல் சேனல் மூலமாகவும் அதே போல லைவ் டிவி மூலமாக ஆர்க் டிவி மூலமாக பல விதங்களிலே இந்த கூடி வரவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். I also welcome everyone who are watching this service through our YouTube channel, through Satyam Gospel YouTube channel, and also through Live TV and Arc TV. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கும் நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் தியானத்தை நாம் தொடரலாம். So even today let us continue the devotion from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 3 verses 7 and 8. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil, it will be health to your flesh and strength to your bones. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, Fear the Lord and depart from evil. அது உனக்கு என்ன இருக்குன்னா உன்னுடைய எலும்புகளுக்கு உன் தசைகளுக்கு அது பலனாக அது ஆரோக்கியமாக மாறும். So and that will become your health and strength to your flesh and bones. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நேரடியான ஒரு வலிமையான தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. This verse reflects that there is a sure and strong connection between the health of our soul and the health of our body. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தீமையை விட்டு விலகுவோமானால் அது நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்திலே அது வெளிப்படும். So glory be to the holy name of God. இன்னொரு விதமாய் சொல்லுவோமானால், In other words to say, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமைக்கும் நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. So there is a connection between the health of our soul and the health of our body. ஆகவேதான் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். That's what we read in 3 John verse 2. அங்கே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுவார். Here he says, Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் நம்முடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நம்ம நினைக்கிறோம். So many times we think there is no connection between our soul and our body. ஆகவே தான் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது, நாம் கேட்கிற வார்த்தைகள் கூட நம்முடைய சரீரத்தின் சுகத்தை பாதிக்க முடியும் என்று வேதம் சொல்லுது. That's why the Bible very often says even the words that we hear with our ears has an effect over our physical body. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Proverbs chapter 16 and verse 2, are like honeycomb, sweetness to the soul and health to the body. நாம நினைக்கிறோம் இது வெறும் வார்த்தை தான் நம்ம நினைக்கிறோம். We just think that they are just words. ஆனா நம்முடைய செவிகள்ல கேட்கிற வார்த்தை நம்முடைய எலும்புகள்ல போய் கிரியை செய்ய முடியும். அது But the words that we hear through our ears that can make or create an action in our bones. மனிதன் ஏதோ ஒரு சத்தமிட்டு பேசுறான்னு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய சுகத்திற்கு அது ஒரு காரணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. We think just a man is speaking out words, but it is a cause of a physical well-being too. உங்களுக்கு நன்றாய் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோமானால், You know very well where we read in Genesis chapter 45. தன்னுடைய மகனை இழந்து தவித்து கொண்டிருக்கிற யாக்கோபை குறித்து படிக்கிறோம். Here we read about Jacob who lost his son and is very in a great agony. அவன் மிகுந்த துக்கத்தோடு என்னுடைய தலைமயிரை நீங்க என்னுடைய கல்லறைக்கு நீங்க துக்கத்தோடு இறங்க பண்ணுகிறீங்கன்னு அப்படின்னு அவர் சொன்னார். So he says that with much grief he says that you let my gray hair enter into my grave
with sorrow. தன்னுடைய மகன் வந்து துஷ்ட மிருகங்களால் அவன் பட்சிக்கப்பட்டு அவன் சாப்பிடப்பட்டான்னு சொல்லி செய்தி வந்த உடனே அவன் மிகவும் புலம்பி அழுதான். So when he received the news that his son has been devoured by a wild animal and has been killed, he lamented and wept much. அத்தனை காலம் அவருக்கு இருந்த உற்சாகம், அவருக்கு இருந்த பலன் அவரை விட்டு போயிடுச்சு. So the refreshment of the strength that he had so far has lost from him. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. But one day he received a news. யாக்கோபு உயிரோடு இருக்கிறான். Joseph is alive. 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read verse 27. ஆதியாகமம் 45:27. Genesis 45 verse 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்ததுன்னு பார்க்கிறோம். But when they told him all the words which Joseph had said to them, and when he saw the carts which Joseph had sent them to carry him, the spirit of Jacob their father revived. என்ன ஆச்சரியமா இருக்கு பாருங்க. How amazing it is. இவ்வளவு நேரமா சோர்ந்து போய் கிடந்த மனுஷன், A person who was totally down so far, அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனமா இருந்தது போல உணர்ச்சி இருந்த மனுஷன், a person who felt so weak in his flesh, ஒரு உற்சாகமூட்டும் ஒரு செய்தி, ஒரு நல்ல வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ள இருந்த பலவீனங்கள் எல்லாம் அவன் மறந்து ஆவி உயிர்ப்பித்ததுன்னு வாசிக்கிறோம். when he heard the voice or words of refreshment, his spirit began to revive within him. பாருங்க எப்படி ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆவியை, அவனுடைய பலத்தை, சத்துவத்தை எப்படி உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதோ, like how good words have the ability and the power to refresh and revive the body of a person, அதே போல கெட்ட வார்த்தை அல்லது கெட்ட செய்தி ஒரு மனிதனுடைய பலனுள்ள நிலைமையையும் பலவீனமாக மாற்ற அது வல்லது. At the same time, even bad words has the power to weaken the power of a person. இதற்கு ஒரு சம்பவத்தை வேதத்தில் நாம் படிக்கலாம். We can read an incident even for this. நீங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களுக்கு வருவீர்களானால், If we come to 1 Samuel chapter 4 verses 17 and 18, ஏலி என்கிற ஆசாரியனிடத்தில் ஒருவன் யுத்தத்தின் செய்தியை கொண்டு வருகிறான். so a person came and gave the news about the war to Eli the priest. அவன் சொல்லுகிற செய்தியை பாருங்க. Look at the news that he gave. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். Israel had fled before the Philistines. ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. And there has been a great slaughter among the people. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினேகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். Ophni and Phinehas are dead. தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்று சொன்னார். And the ark of God has been captured. நல்ல கவனிங்க. Listen carefully. ஜனங்கள் மத்தியில பெரிய சங்காரம் வந்துருச்சு. There's a great slaughter among the people. உங்க 2 குமாரரும் அவங்க யுத்தத்துல மரித்து போனாங்கன்னு ஏலிக்கு செய்தி வருது. And Eli received an information that also your 2 sons died in the battle. இதுக்கெல்லாம் அவர் அசரவே இல்ல. He was not shaken because of these news. இவர் இது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார் போல இருக்கு. He was expecting, I think. ஆனால் கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்ன உடனே, but when he heard that the ark of God has been captured, 18ஆம் வசனம் பாருங்க. verse 18, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே, when he had made mention of the ark of God, ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். Eli fell off the seat backward by the side of the gate. அவன் கிழவனும் ஸ்துலித்தவனுமா இருந்தபடியால் பிடரி முறிந்து செத்து போனான் பாக்கும். And his neck was broken and he died, for the man was old and heavy. எல்லா செய்தியும் அவனை அசைக்கல. All the news did not shake him. ஆனா ஒரு செய்தி, அவனுக்கு கர்த்தருடைய பெட்டி பிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவனால் அதுக்கு மேல தாங்க முடியல. But when he heard the message that the ark of God has been captured, he was not able to bear it anymore. நின்று கொண்டிருந்தவன் அப்படியே விழுந்துட்டான். The person who was standing just fell back. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிற செய்திகள், நம்ம ஆத்துமாவினுடைய நிலை, நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். So I say the news that we hear, the messages that we hear, the inner state of our soul and heart, they can really affect our health. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே தான் ஏசாயா 58:11 வாசிக்கும்போது, that's why when you read Isaiah 58:11, கர்த்தர் நித்திய
நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவா. And the Lord will guide you continually and satisfy your desire in scorched places and make your bones strong. கர்த்தர் நம்மை ஆத்துமாவில் பலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்முடைய சரீரத்திலேயும் அந்த பலன் வெளிப்படும். When the Lord strengthens our soul, it will be automatically reflected in our flesh. பாருங்க, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, When you look at the life of Israelites, நீங்கள் அவர்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் எப்படி அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சந்தோஷமாய் அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால எப்படி அது தங்களுடைய சரீரத்தை பாதித்தது நீங்க வாசிக்கலாம். You can read how their body were affected when they did not accept the promises and the blessing which the Lord has given them. அதே வேளையில At the same time, கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி எப்படி அவர்களை சுகமாக்கினார்னு பார்க்கலாம். we can also see how the Lord sent his word and healed them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 107ஆம் சங்கீதம் பாருங்க. Come to Psalm 107. 17 முதல் 21 வாசிப்பீர்களானால், verses 17 to 21. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். Fools because of their transgression and because of their iniquities were afflicted. ஆனால் அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தை ஆரோசிக்கிறது, அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். Their soul abhorred all manner of food and they draw near to gates of death. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். Then they cried out to the Lord in their trouble and he saved them out of their distresses. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and delivered them from their destruction. கவனிச்சீங்களா இங்க? Did you notice this? அவங்க எவ்வளவுதான் மரணத்துக்கு சமீபித்தாலும், no matter how near they may draw near to gates of death, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நேராய் வரும்போது அவைகளால் தேவன் அவர்களை குணமாக்குகிறார். but when the word of God came towards them, the Lord healed them using that word. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Acts chapter 14, லிஸ்த்ரா என்கிற பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய சென்றார். so it was in Lystra that apostle Paul went for the ministry. அங்கே ஊழியம் செய்ய சென்ற பொழுது அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவளுக்கு முன்பாக தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த போதே முடவனாக பிறந்த ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். So as he was preaching there, he could find a person who was a cripple from his mother's womb who had never walked in his life. வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனத்துல, பவுல் பேசுகிறது அவன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, so verse 9 says, this man heard Paul speaking. பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பார்க்கிறோம். Paul, observing me intently and seeing that he had faith to be healed, said with a loud voice, stand up straight on your feet, and he leaped and walked. என்ன நடக்குதுங்க? What happened here? உள்ள விசுவாசம் வந்தது, அவ்வளவுதான். He had just faith in him. உள்ள விசுவாசம் வந்தவனே கால்கள் பலன் எடுத்து எழும்பி நின்றான். When the faith entered in him, he got a strength in his feet. இதைதான் நான் சொல்லுவேன், நம்முடைய உள்ளான மனிதனுடைய நிலை ரொம்ப முக்கியம் நம்முடைய சரீர சுகத்துக்கு. So that's why I say you, the inner state of a man is very important for the health of your body. இன்னைக்கு நாம இத பற்றி கொஞ்சம் கவனிக்க போறோம். Today we're going to meditate about this. நம்முடைய வாழ்க்கையில சரீர சுகத்தை பெறுவதற்கு நம்முடைய உள்ளான சுகம், ஆத்துமாவில் இருக்கிற பலன் எவ்வளவு அவசியம் நம்ம கவனிக்க போறோம். So how far the well-being of our soul is more important to have a physical well-being. நம்முடைய சரீரத்தை நாம சுகத்தோடு பாதுகாக்க 4 காரியங்களை வேதம் நம்முடைய உள்ளான வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லுகிறது. The Bible says there are 4 important things that is required for your soul for the well-being of your health. நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய எலும்புக்கும் இவைகள் சம்பந்தம் உள்ளதா இருக்கிறது. And they are connected to our flesh and bones. 4 காரியங்கள். 4 things. முதலாவது நாம் வாசித்த ஆரம்பத்தில் வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். Let us read the verse that we read in the beginning again. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனம். Proverbs 3 verses 7 and 8. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes. Fear the Lord and depart from evil. நீ தீமையை விட்டு விலகினால், if you depart from evil, அது உன் நபி அல்லது உன்னுடைய மாமிசத்திற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாக மாறிடும். it will be health to your flesh and strength to your bones. எது? which? தீமையை விட்டு விலகும்போது, when you depart from evil. இப்போ முதலாவது நம்முடைய சரீர சுகத்திற்கு எது ரொம்ப சம்பந்தம் உள்ளதா இருக்கு என்று சொன்னா, முதலாவது காரியம் நம்முடைய சுத்தமான அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை. The first thing which has a connection with our body and soul is
by a clean life. நம்முடைய சரீரத்தை சுகத்தை எப்படி நம்ம காக்கலாம்னு சொன்னா ஒரு சுத்தமான இருதயத்தோடு நாம் வாழும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் சுகத்தையும் அது உருவாக்குகிறது, மேம்படுத்துகிறது. So how can we keep the health of our body when we live by a clean life? Then that will keep our health. தீமையை விட்டு விலகினால் உன் மாம்சத்திற்கும் சுகம் இருக்கும், உன்னுடைய எலும்புகளுக்கும் பலன் இருக்கும். When you depart from evil, then that will give health to your flesh and also strength to your bones. 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் பாருங்க. Psalm 31:10. இதே சத்தியத்தை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். Psalmist also reveals the same truth. என் பிராணன் சஞ்சலத்தாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்றுன்னு சொல்றாரு. For my life is spent with sorrow and my years with sighing. My strength fails because of my iniquity and my bones waste away. என் பலன் குறைந்ததுக்கும் என் எலும்புகள் உலர்ந்து போனதுக்கும் காரணம் என்னன்னு அவர் சொல்றாருன்னா என் அக்கிரமம் தான் காரணம்ன்றாரு. So he says, what is the reason for my strength to fail and my bones to be wasted away? It's because of my iniquities. அப்போ நம்முடைய சுத்தமான வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் நம்முடைய சரீரத்துல பாதிப்பு வருதுன்னு பாருங்க. So look at the effect that a clean life brings into our life. நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 லிருந்து 22 வாசிப்பீர்களானால் That's why if you read Proverbs 4 verses 20 to 22. அவர் சொல்லுகிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, My son, be attentive to my words. என் வசனங்களுக்கு நீ செவியை சாய். Incline your ear to my saying. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Let them not escape from your sight. அவைகள் எல்லாம் உன் இருதயத்திலே காத்துக்கொள். Keep them within your heart. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். For they are life to those who find them and healing to all their flesh. நீதிமொழிகள் 4:20 லிருந்து 22. Proverbs 4 verse 20 to 22. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அப்போ Lord. இந்த சுகம் எப்படி வரும்? 4:20 லிருந்து 22. அப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஒன்றை நம்ம கண்டுபிடிக்கிறோம். So when we read these verses we can identify one. நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய உடலுக்கு ஜீவனையும் சுகத்தையும் கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம தீமை விட்டு விலகும் போது அது நமக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. So when we hear the word of God and depart from evil, that brings an health to our bones and my body. ஆகவே தான் நீங்கள் சங்கீதம் 38:3 வாசிக்கும் போது when you read Psalm 38 and verse 3, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லைன்னு வாசிக்கிறோம். There is no soundness in my flesh because of your indignation. There is no health in my bones because of my sin. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. There is no health in my bones because of my sin. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது இல்ல? This is really surprising, right? நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு விலகாம பாவத்துல தொடர்ந்து வாழும்போது அது எங்க நம்ம கையை வைக்குதுன்னா எலும்புகள்ல கையை வைக்குது. So if we don't depart from evil and continue to live in sin, that will affect our bones. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு in the Old Testament, when the Lord gave all the laws and commandments, ஒரு பெரிய எச்சரிப்போடு அதை முடிக்கிறாரு. the Lord ends it with a warning. நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 28 58 முதல் 61 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, if you read from verses 58 to 61, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படி நீ இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால், if you do not carefully observe all the words of this law that are written in this book, that you may fear this glorious and awesome name, the Lord your God. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக் கொள்ளும். Then the Lord will bring upon you and your descendants extraordinary plagues, great and prolonged plagues, and serious and prolonged sicknesses. Moreover, you will bring back on you all the diseases of Egypt too, of which you were afraid, and they shall cling to you. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வர பண்ணுவார்னு போட்டு. Also every sickness and every plague which is not written in this book of the law will the Lord bring upon you until you are destroyed. இது படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising to read this. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளான பரிசுத்த வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதுக்கும் தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற சுகத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. So it means that there is a connection between the holy life of a person and as he hears the word of God and lives accordingly and the health of his body. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
Glory be to the name of the ஒரு Lord. ஆச்சரியமான சம்பவம் பைபிள்ல இருக்கு, நீங்க அது படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. There's a surprising incident in the Bible. When you read it, you'll be really surprised. உங்களுக்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது, If you come to John chapter 5, அங்கே வந்து பெதஸ்தா அப்படின்ற குளத்துல 38 வருஷமாக முடவனாய் கிடந்த ஒரு மனுஷன் இயேசுவினால் சுகமாக்கப்பட்டு எழும்பப்படுகிறான் நமக்கு தெரியும். here we read an incident where a paralyzed man who was paralyzed for 38 years is being healed in a pool named Bethesda. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். This is a really a surprising thing. கர்த்தர் வந்து உடனே அவன் கரத்தை தூக்கிட்டாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டான், படுக்கையை தூக்கிட்டு. The Lord is said, take your bed and walk. He immediately took his bed and walked. 38 வருஷம் கிடைக்காத சுகம் ஒரு நாள்ல கிடைத்தது. The healing which he did not receive for 38 years he received in single day. ஆனால் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் வந்து 14ஆம் வசனம். But the verse that ought to be observed is found in verse 14. பாருங்க, பல நாளைக்கு பின்பாக இயேசு இதே மனிதனை தேவ ஆலயத்திலே காண்கிறார். Afterward, after a long time, Jesus again met him in the temple. அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Look at the word that the Lord said. இதோ நீ சொஸ்தமானாய். See, you have been made well. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். Sin no more, lest a worse thing come upon you. எனக்கு இது படித்த பொழுது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. When I read this, I was really surprised. இந்த மனுஷன் பிறவி முதல் 38 வருஷமா அவன் அங்க சப்பானியாக கிடந்தான், அங்க எழுதப்படல. It was not written that he was paralyzed right from his birth until 38 years. எப்பொழுது இவன் சப்பானியாக மாறினான் நமக்கு தெரியல. We don't know when he became paralyzed. ஏன் சப்பானியாக மாறினான் அப்படினும் நமக்கு தெரியல. We don't know the reason why he became paralyzed. ஆனா இயேசு சுட்டி காட்டுறாரு. But Jesus shows here, இதை விட பெரிய பிரச்சனை நீ மாட்டாம இருக்கிறதுக்கு இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். sin no more, otherwise you will be caught in a worse problem than this. அப்போ இது மறைமுகமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. So it indirectly conveys a message. நீ இப்படி 38 வருஷம் ஒரே இடத்துல சப்பானியா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உன்னுடைய பாவம் ஒரு காரணம். It is your sin which is a reason also for you to lay as a paralyzed for 30 ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சுகமாக்கிட்டேன். Jesus said, I've healed you. இனி இதை விட அதிகமான கேடு எதுவும் உனக்கு வந்துடாதபடி இனிமே நீ பாவம் செய்யாம இரு. But sin no more, otherwise you will encounter a worse thing than this. இது நமக்கு படிக்கும்போது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. It is really surprising us when we read this. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய எலும்புகளுக்கும் நம்முடைய தசைகளுக்கும் குணத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படி தேவன் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. Lord should give us grace that we should live a life which is clean, that we may have health to our flesh and bones. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது நீர் கொடுக்கிற ஆரோக்கியத்தை நான் அனுபவிக்க எனக்கு நீர் வழி தருகிறீர். Lord, you pave a way when I keep myself holy and I live a clean life, that I may enjoy the blessings and the health of my body. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என் எலும்புகளுக்கும் என் மாம்சத்திற்கும் பலனும் எனக்கு ஆரோக்கியம் உண்டாக வேண்டுமானால் நான் கவனிக்க வேண்டிய முதலாவது பகுதி என்னுடைய வாழ்க்கையின் பரிசுத்தம். So the first thing I have to notice is my clean life, to have a health to my flesh and strength to my bones. இரண்டாவது, நம்முடைய எலும்புகள்லையும் மாம்சத்திலையும் நம்ம சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அடையிறதுக்கு வேதம் நமக்கு காண்பிக்கிற இன்னொரு உள்ளான நிலைமையை குறித்து படிக்கலாம். So second one, we can read one more inner state that we require for a body to find health. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. Proverbs 17 verse 22. நீதிமொழிகள் 17:22. Proverbs 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று வாசி. A joyful heart is good medicine, but a crushed spirit dries up the bones. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, நம்முடைய வாழ்க்கையில சுத்தமுள்ள ஒரு இருதயம் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உள்ளம் நமக்கு இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும். So not only a clean life that will bring us good health, second, a cheerful heart that will bring us good health. ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு இருதயம், A cheerful heart, ஒரு களிப்புள்ள இருதயம், a cheerful heart. அதை நாம காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாகவே அது நம்முடைய பலத்துல நம்முடைய சுகத்துல வெளிப்படும். So when we keep that cheerful heart, that will really have an impact on our strength and health. ஆகவேதான் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Proverbs 15 and verse 30, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். The light of the eyes rejoices the heart, and a good news refreshes the bones. நற்செய்தி எலும்புகளை
புஷ்டியாக்கும். Good news refreshes the bones. இன்னொரு விதமா சொன்னா, In other words, இருதயம் சந்தோஷமா இருக்குமானால் if your heart is happy, அது எலும்புகளை என்ன ஆகிடும்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுமா. that will strengthen your bones. நம்ம நிறைய வேளை ஆகாரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். Many times we give importance only to food. ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நான் சொல்லல. I don't say we should not give importance to food. ஆகாரம் ரொம்ப முக்கியம்தான். Food is very important. ஆனா அதே வேளையில அதே ஆகாரத்தை சந்தோஷமா சாப்பிடுறோமான்னு யோசித்து பாருங்க. But at the same time we have to think whether we are eating that food with joy. நம்ம சந்தோஷமா நம்ம இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டோம்னா வேதம் சொல்லுது அது எப்படி ஆகிடும், நம்ம எலும்புகள் எல்லாம் புஷ்டி ஆகிடுமா. So if you eat that food with joy, the Bible says that will strengthen your bones. பொதுவாகவே நீங்க பாருங்க, நீங்க வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்க வேதனையை நீங்க மறந்துடுவீங்க, உங்க வலியும் மறந்துடுவீங்க, துக்கத்தையும் உங்க சரீர சுகவீனத்தை நீங்க மறந்துடுவீங்க. Generally when you are in a very cheerful situation, you will totally forget all your sorrows, all your sadness and all your agonies. நீங்க மகிழ்ச்சியை உங்க இருதயத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே அது பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்ட்ரெngth கொடுத்த மாதிரி இருக்கும். So if you have that happiness and joy in your heart, that will give a new strength to you. அதனால தான் நெகேமியா 8:10 நீங்க வாசிப்பீங்களானா, That's why if you read Nehemiah 8:10, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். he says, go your way, eat the fat, drink the sweet, and send portions to those for whom nothing is prepared. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். For this day is holy to our Lord, do not sorrow. அடுத்து சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். For the joy of the Lord is your strength. ஒரு பக்கம் நல்ல கொழுமையானதை புசிங்க, On one side you eat good fat, மதுரமானதை வந்து நீங்க குடிங்க. drink the sweet. ஆனா நீங்க வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டது நீங்க குடிச்சது எல்லாமே என்னவாயிரும்னா ஒரு பெரிய பலனாக மாறும். And if you are happy, whatever you ate, whatever you drank, that becomes a great strength to you. இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றாங்க, நல்லா தான் குடிக்கிறாங்க, ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க சரீரத்துல ஹெல்த் இல்லை. But today many people eat well, they drink well, but there is no good health in their body. ஏன்னு சொன்னா அதை சந்தோஷமா சாப்பிட்றது இல்லை, அதை வந்து வருத்தத்தோட சாப்பிட்றாங்க. It's because they don't eat it with joy, they eat with sorrow. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து தூதர்களுடைய உணவாகிய மன்னாவை கொடுத்தார். The Lord provided Israelites with angels food, that is manna. ஆனா அதை சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டாங்கன்னா முறுமுறுத்துக்கிட்டே சாப்பிட்டாங்க. But when they ate it with murmuring. நான் சொல்றேன், நமக்கு நல்ல சுகம் வேணுமா? So I tell you, if you want good health, நல்ல இம்போர்ட்டட் ஃபுட் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, it is not only important to eat imported food. நான் சொல்லுவேன், நீங்க சாப்பிட்ற கறியோ கீரையோ அதை சந்தோஷமா சாப்பிட்டா அது என்ன பண்ணா எலும்புல ஒட்டும். So I tell you, whether you eat meat or any vegetables, whatever you eat with joy, and that will bring you good health. நீங்க நல்ல சாப்பாடா பெஸ்ட் ஃபுட்டை நீங்க சாப்பிட்டா கூட முணுமுணுத்துக்கிட்டே அழுதுகிட்டே சாப்பிட்டா அது வந்து உடம்புல என்ன பண்ணாது, ஓட்டாது. No matter whatever best, however best might be the food that you may eat, but if you eat with murmuring, that will never bring you any kind of health. அதனால தான் நம்ம கிறிஸ்தவ வீடுகளில் ஒரு பழக்கம் இருக்கு. That's why in Christian houses we have a habit. சாப்பாடை போட்ட உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். Once the food is served, we first thank God and we pray and then eat it. அது என்ன சாப்பாடு இருந்தாலும் சரி, No matter whatever food it might அது be, பிரியாணியா இருந்தாலும் சரி, whether it might be biryani, அது பழைய சாதமா இருந்தாலும் சரி, or it might be old rice, அதை சாப்பிடும் போது தேங்க்ஃபுல்லா சாப்பிடணும். we should eat it with a thankful heart. சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதை பழக்கணும், சின்ன வயதுல இருந்தே அது பழக்கத்தை கொண்டு வரணும். We should also bring that habit into our children. எல்லாருக்குமே சில ஃபேவரட்ஸ் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. And there's no doubt that everyone have few favorites. சில பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 3 வேளையும் பிரியாணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. There are certain children, they will eat biryani all the 3 meals or even. 3 வேளையும் சிக்கன் 65 கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. If you serve them chicken 65 all the 3 times a day, they will eat with great joy. கறியும் மீனும் கொடுத்தீங்கன்னா ஒரே மகிழ்ச்சி தான். If you serve them a meat and fish, they will be very happy. அதுல மகிழ கூடாது நான் சொல்லல. I don't say that you should not rejoice in that. சாப்பாடு வந்து ஒரு மகிழ்ச்சி தான். Food is always a joyful thing. ஆனால் எல்லா நேரமே நமக்கு விரும்பினது கிடைக்காது. But not that we will receive what we desire all the time. ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து பசியோட விடலையே, கர்த்தர் நமக்கு இந்த வேளையும் வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு நினைச்சு நீங்க நன்றியோட சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த்தா மாறும். But just think that the Lord did not let you starve this meal, and the Lord has given you food to eat, then and eat it with a grateful heart, that will become a great health to you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிசிக்கல் ஹெல்த்துக்கும் உங்களுடைய heart's rejoicing and happiness அதுக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கு. So there's a connection between your physical health and also your happiness found in your heart. நான் சொல்லுவேன், ஆகாரத்தினால் மாத்திரம் இல்ல, Not only by food, உங்க வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சியோட நீங்க வாழுங்க. also live your life with cheerful heart. நிறைய பேர் வந்து
துக்கத்தோடே தான் திரியிறாங்க. Many people just live with sorrow. எப்போ பார்த்தாலும் ஒரு 6 o'clock ஃபேஸ் மாதிரியே நீண்ட முகம் வச்சிருப்பாங்க. They always have a long face like 6 o'clock face. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பார்க்குறவங்களுக்கே துக்கமாயிடும். So people who look at them will also feel sorrow. எப்பவுமே ஒரு பறிகொடுத்த ஒரு முகம் மாதிரியே இருப்பாங்க. So always they will look as if they have lost something. நான் சொல்லுவேன் அப்படி இல்லை, Not that way. மகிழ்ச்சியோட இருக்கேன். Always be happy. ஆலயத்துக்கு வந்தா கூட மகிழ்ச்சியோட வாங்க. Always also if you come to church, come with the ஆண்டவர் gladness. அப்படிதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். That's what God expects. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வாங்க. So come to the presence with gladness and come to his presence with great joy. காலையில 6 மணிக்கு இந்த மாதிரி மீட்டிங்ல உட்கார்ந்து திருவந்தெடுக்கிறது கஷ்டம்தான். It is really difficult to sit in the meeting early morning and take your communion. ஆனா எப்படி வாங்கனா சந்தோஷமா வாங்க. But come with joy. அதிகாலையிலே கர்த்தர் எழும்ப பண்ணினாரே. God has enabled me to rise up early in the நல்ல morning. ஆரோக்கியத்தை தந்தாரே. The Lord has given me good health. நடந்தே சர்ச்சுக்குள்ள வர வைத்தாரே. The Lord made me to walk all the way to church. எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனையில இருக்காங்க. There are many people who live with great many problems. இவ்வளவு கிருபை கொடுத்திருக்காரு. But God has given me so much grace. நினைச்சாலே நம்ம ஸ்டெப்ஸ்லயே ஒரு ஸ்ப்ரிங் வந்துரும். So when you think about this, you will have a spring even in your steps. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவ்வளவு ஒரு உற்சாகம் ஆயிடும். So you will be also very புது refreshed. பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். It will be like you have received a new strength. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப நீங்க மகிழ்ச்சியோட இருந்து பாருங்க. So try to be happy always. நான் சொல்லுவேன் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. I tell you, you will be healthy. நம்ம உலகத்திலே சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு ஓடிடும்னுவாங்க. So that's what even they say in the world, you laugh aloud and you will be get rid of all the diseases. நம்ம வாய் விட்டு சும்மா சிரிக்கணும்னு அவசியம் இல்ல. It's not necessary for us to laugh simply. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தால், If you read 1 Peter chapter 5 verses 6 and 7. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Therefore humble yourself under the mighty hand of God, that he may exalt you in due time. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cares for you. என்ன கவலை இருந்தாலும் நாம இறக்கி வைக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். No matter whatever your worry might be, we have God on whom we can lay all our ஐயோ எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே, I have not received a promotion, எனக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலையே, or I have not received an incentive, எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்கலையே, I have not received an increment. எனக்கு இது இல்லையே அது இல்லையே, உங்களுக்கு என்ன கவலை வேணா இருக்கலாம். So no matter whatever worries you may have, I don't have this and that. வேதம் சொல்லுது, But the Bible says, கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார், கவலைப்படாதீங்க. Don't worry, the Lord will exalt you in due time. ஏதாவது கவலை இருந்தா அவர் மேல வச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. If you have any worries, cast it upon him and you be happy. நம்முடைய கவலைகளை எல்லாம் சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who carries all our worries. அல்லேலூயா. Hallelujah. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். Once there was a pastor. அவர் ஒரு கிராமத்து வழியா தன்னுடைய வேனை எடுத்துக்கொண்டு மிஷனரி பயணத்துக்காக பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். So he was going in his van for a missionary journey through a village. அவர் அந்த வில்லேஜுக்கு போற அந்த ரோட்ல தனக்கு முன்பாக ஒரு அம்மா பெரிய ஒரு மூட்டையை, கீரை மூட்டையை என்னமோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போறதை பார்த்தாராம். So he saw a woman who was carrying a basket full of load on the way as he was going that village. இவர் வண்டியை பக்கத்துல நிறுத்தி என்னம்மா எங்க போறீங்கன்னு கேட்டாரு. So this pastor halted his vehicle and asked, where are you going? அந்த அம்மா ஒரு கிராமத்தினுடைய பேரை சொன்னாங்க. So she uttered the name of her village. அப்போ இவர் வாங்கம்மா ஏறிக்கிடுங்க, நானும் அந்த வழியே தான் போறேன், உங்களை இறக்கி விடுறேன்னாராம். He said, come into my vehicle, I will also drop you there. ஐயா ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லி அந்த அம்மா வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டாங்க. She thanked him so much and she got into their vehicle. இவர் வண்டியை ஓட்டிக்கிட்டே இந்த அம்மாட்ட பேசிட்டே வர்றாரு. So he was driving the vehicle and was conversing with her. எதிர்ச்சியா அப்படி திரும்பி பார்த்தாராம். So accidentally he turned back. திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த வேன்ல உட்கார்ந்துகிட்டு தலையில அந்த மூட்டையை வச்சுட்டே உட்கார்ந்திருக்காங்க. This woman, having seated in the vehicle, she was carrying the same load upon her head. இவருக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. என்னம்மா நீங்க இவ்வளோ பாரம் சுமக்கிறீங்கன்னு தான் வண்டியில ஏத்துனேன். So he felt so sorry. See, I saw you were carrying a load of things. That is why I took you into my car. இப்ப பார்த்தா நீங்க தலைமையிலே வச்சிருக்கீங்களேன்னு கேட்டாரா. But no, you're carrying the same load again. அதுக்கு அந்த அம்மா ரொம்ப வெகுளியா சொல்லிச்சா. She said very innocently, ஐயா நீங்க எனக்கு தானே நீங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க, மூட்டைக்கா கொடுத்தீங்க. Pastor, you gave only place for me to sit in this vehicle, not for my load. அதனால தான் தலைமையிலே வச்சிட்டு இருக்கேன். That's why I'm carrying it on my head. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் இப்படி தான் இருக்கோம். Even today we are also the same sort. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். We believe God. நாம் அவருக்குள்ள இருக்கிறோம்னு விசுவாசிக்கிறோம். We believe we are in God. ஆனா நம்முடைய கவலைகள் அவர் மேல நம்ம வைக்கிறது இல்ல. But we are not casting all our burden upon him. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. Cast all your cares upon him. கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து. Cast all your worries upon him. சில மாதங்களுக்கு முன்பாக Some months ago, ஒரு நாள் நம்முடைய ஆலய கட்டுமான பணியை குறித்து ரொம்ப பாரமாயிட்டேன் நான். One day I was so much worrying about this construction of a church. ஒரு பெரிய தேவையில நான் சிக்கிக்கொண்டேன். So we caught in a great need. எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. அது
அந்த நேரம் வந்து பயங்கரமான ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டோம். So that was a totally a troublesome time where I could not even speak about that. அந்த பக்கம் கான்ட்ராக்டர்ஸ்ல இருந்து ஒரே பிரஷர், எனக்கு அந்த காசை கொடுக்கணும், அந்த பேமெண்ட்டை வந்து டிலே ஆகுது, கொடுத்தாகணும்னு சொல்லி. So I was getting continuous pressure from the contractors as the payment is getting delayed. ஒரு நாள் நான் ரொம்ப வருத்தத்தோடு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நினைக்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு ஆராதனை முடிச்சுட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன். So it was one Sunday evening where after finishing all the worship and service I was thinking, do I need all these things? இதெல்லாம் தேவையா? Do I need this? எதுக்கு செய்யணும் இதெல்லாம்? Why should we do this? அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. Father was in hospital there. முடியல என்னால. I was not able to லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் ஆயிடுச்சு. So I switched off the light and just lay down and my eyes were shedding tears. அப்போ திடீர்னு என்னுடைய செல்போன்ல வந்து வீடு ரூம் எல்லாம் அணைஞ்சிருக்கு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. செல்போன்ல ஒரு லைட் வந்தது. So the entire room is dark, the lights are switched off. Suddenly I found a light in my mobile phone. அப்போ அந்த மொபைல்ல யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. There was someone who sent a message in there. அப்போ நான் அதை எடுத்து பார்த்தா சவுதி அரேபியால இருந்து ஒரு சகோதரன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். So there was a message that came from a brother from Saudi Arabia. அவர் சொன்னார், இந்த ஒரு சின்ன பாட்டை கேளுங்க பாஸ்டர். He said, Pastor, listen to this small song. அப்போ அதில் நான் போட்டு அந்த ஆடியோ அனுப்பியிருந்தாரு, அதை ப்ளே பண்ணி பார்த்தேன். He sent me that audio, I just heard it. அவர் அதில் எழுதியிருந்தாரு, அதில் பாட்டு வருது. So the lyrics is this way. ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க எழுதின பாடல். It was written by Father Berkmans. திட்டங்களை தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. You are the one who gives the plans and you are the one who rejoice by executing the plans. ஆமா, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. It is your ministry, why should I be troubled? You are the one who called me and you will lead me. அல்லேலூயா. Hallelujah. உடனே என் கவலை பறந்து போயிடுச்சு. Immediately all my worries flew away. உங்க ஊழியம், It is your ministry, நான் ஏன் கலங்கணும், why should I be troubled? எல்லா திட்டங்களையும் நீர் தான் தர்றீங்க. You are the one who gives all the plans அதோட தேவைகளை நீர் தான் சந்திக்கிறீங்க. and you are the one who meets all the provisions. நான் ஏன் ஆண்டவரை கவலைப்படணும்? Why should I worry about it, Lord? நீர் நடத்துவீர். You will lead it, Lord. அன்பானவர்களே, My dear ones, ஊழியம் மாத்திரம் இல்ல, not only ministry, நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் கொடுத்தார். even our life is given by God. அதோட தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாரு. The Lord will meet all our needs. நான் ஏன் கவலைப்படணும்? Why should I worry about it? ஏற்ற காலத்திலே கர்த்தரனை உயர்த்துவார். The Lord will exalt me in the due season. ஆகவே என் கவலைகள் எல்லாம் நான் அவர் மேல வைத்துருவேன். Therefore I will cast all my worries upon him. இல்லாதவைகளை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன். I will not worry about the things I don't have. இருக்கிற போராட்டங்களை பார்த்து கவலைப்பட மாட்டேன். I will not also worry about the struggles I என் face. தேவன் என்னை விசாரிக்கிறவர். My Lord will take care of me. நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். I will be with a cheerful heart. மகிழ்ச்சியோடு இருந்தால், If you are with a cheerful heart, நான் சொல்லுவேன், உங்கள் எலும்புகளுக்கு அது பெரிய பலம். that is a great strength to your bones. நான் சொல்லுவேன், எப்பொழுது நம்முடைய சரீரத்துக்கு எலும்புக்கு தசைக்கு பலன் வரும் அப்படின்னா, So I tell you, when will our body, our bones will receive the strength? முதலாவது நாம் சொன்னோம், First we told, நம்முடைய சுத்தமுள்ள ஒரு இருதயம், சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய எலும்புகளுக்கு தசைகளுக்கு பலனை கொடுக்கிறது. a clean life will bring health to our body and bones. ரெண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நம்முடைய எலும்புகளையும் தசைகளையும் பலன் செய்கிறது. Next we told, it is our cheerful heart that brings health to our flesh and also strength to our bones. மூன்றாவது, Third, எப்போ நமக்கு நம்முடைய எலும்புகளில் தசையில் பலன் வருது அப்படின்னா, when we will receive health to our body and bones. நீதிமொழிகள் 14:30 பாருங்க. Proverbs 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி. A tranquil heart gives life to the flesh, but envy makes the bones rot. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி. A tranquil heart gives life to the flesh, but envy makes the bones rot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. மூன்றாவது, எப்பொழுது நம்முடைய உள்ளான நிலைக்கும் நம்முடைய சரீரத்தின் பலத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். So we are talking about the connection between our physical well-being and the health of our soul. மூன்றாவது, எப்போ இந்த பலன் நமக்குள்ள வருதுன்னு கேட்டா, Third, when do we receive this health? நம்முடைய இருதயம் வந்து கலங்காமல் இருக்கும்போது. So when we have a calm spirit. கலங்காமல் இருக்கும்போது. When we have a calm spirit. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. It says a tranquil heart. Tranquility அப்படின்றது வந்து it talks about peace. ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. So a tranquility talks about peace. ஒரு கலக்கம் இல்லாத ஒரு இருதயம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். A peaceful heart or a calm spirit gives good health. சங்கீதம் 6:2 வாசிப்பீர்களானா, Psalm 6 and verse 2 says, அங்கே வாசிக்கிறோம், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலன் அற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே,
என் எலும்புகள் நடுங்குகிறது என்று வாசிக்கிறோம். Be gracious to me, O Lord, for I am languishing. Heal me, O Lord, for my bones are troubled. நான் தமிழில் வந்து அந்த கரெக்டான வார்த்தை இல்லை, இங்கிலீஷில் வந்து லாங்குவேஜ்னு போட்டிருக்கு. லாங்குவேஜ்னா நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். So here in English it says is languish, which means that I worry more about that. ரொம்ப மனசளவில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். I'm more troubled and languish in my heart. ரொம்ப உள்ள அலசடிப்படுறேன். So I'm totally troublesome in my heart. சொல்றாரு அதோட விளைவு என்னன்னா என் எலும்பு கூட நடுங்குது அப்படின்னு சொல்லி. So as a result my bones are troubled and trembling. பாருங்க, நிறைய வேளையில நமக்கு உள்ளத்துல வந்து அந்த ஒரு அமைதி இல்லைன்னா அது நம்முடைய சரீரத்தினுடைய பலத்திலேயும் சுகத்திலேயும் அது வெளிப்படுது. Many times when we don't have a calm spirit, that will be reflected in our health and our bones and flesh. 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. Psalm 32 verse 3. நீங்கள் அதில் வாசிப்பீர்களானால், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. For when I kept silent, my bones wasted away through my groaning all day long. 4ஆம் வசனத்துல, Verse 4. இரவும் பகலும் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வற்று போயிற்றுன்னு பார்க்கிறோம். For day and night your hand was heavy upon me, my moisture is turned into the drought of summer. எப்படி இருக்கு பாருங்க. How it is? உள்ள நிலைமை வந்து ஒரே அலசடி குழப்பமா இருக்கிறதுனால, Since your inner state is totally troublesome and totally trembling. வேதம் சொல்லுது என்னுடைய எலும்பெல்லாம் அப்படியே காஞ்சு போன மாதிரி இருக்கு. So he says my bones are totally dried up. அப்படியே எனக்கு பலனே இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். I feel like I have lost all my strength. ஏன்னா உள்ள ஒரு கொந்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கு. It's because there's a roaring that is found in me. பாருங்க, இந்த பதட்டம், அந்த ஆங்ஸைட்டின்னு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. This anxiety is really dangerous. நீங்க பரீட்சை எழுதுற போற பிள்ளைங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம உங்களை தடுக்கிறது அந்த ஆங்ஸைட்டி, இந்த பதட்டம். This anxiety is a thing that stops a student when he encounters an exam. நீங்க பாத்திருக்கீங்களா? சில பிள்ளைங்க சொல்றதை நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி, இந்த எக்ஸாம் ஃபியர், இந்த பரீட்சையை பற்றிய பயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, So I have also heard from the students that when they have this anxiety or the fear about the exam, சில பிள்ளைங்க எக்ஸாம் ஹால்லே மயக்க அடிச்சு விழுந்துருவாங்க. some students will also faint in the exam hall. கையெல்லாம் வேர்த்து போய்டும். So they will be totally sweating. தலை வலி, அப்படி ஒரு மைக்ரேன் மாதிரி ஒரு பெயின் வரும். They will have a pain like migraine. சில பேர் வந்து வாந்தி எடுத்துருவாங்க. Some students will vomit. அவங்களால வயிற்று வலியை தாங்க முடியாது. They will not be able to bear the stomach ache. சரீரத்துல எந்த நோயும் கிடையாது. They don't have any problem or sickness in their body. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மனது வந்து ஒரு குழப்பத்துல, ஒரு பதட்ட நிலைக்கு வரும்போது, ஒரு பயத்தினால் அவங்க நடுங்கும் போது உடம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா அதை தாங்கிக் கொள்ள முடியாம அதுவும் பலவீனப்பட்டு போகுது. But the problem is when their spirit or their heart is not calm and it is totally troubled and it is full of anxiety and fear, then the body is not also able to bear with that. நான் சொல்லுவேன், கர்த்தருக்குள்ள நாம வந்து அமைதலோடு இருக்க வேண்டியது அவசியம். I tell you, we ought to be peaceful and calm in the Lord. சங்கீதக்காரன் சொல்வார் 42ஆம் சங்கீதத்துல, Psalmist says in Psalm 42, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. Why are you cast down, O my soul? Why are you so thou disquieted in me? Hope thou in the Lord. உன்னுடைய பலனும் உன் ரட்சிப்புமாகிய கர்த்தரை இன்னும் நான் துதிப்பேன். I will praise my Lord who is my strength and who is my salvation. நான் ஏன் கலங்கணும்? Why should I worry? நான் கலங்க மாட்டேன். I will never worry. என் தேவன் உயிரோடு இருக்கிறார். My Lord is alive. என் தேவன் பார்த்து கொள்ளுவார். My Lord will take care. என்ன வந்தாலும் கலங்க மாட்டேன். No matter whatever may happen, I will not be troubled. இதேதான் பவுல் சொல்லும் பொழுது, This is what Paul also says. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால், Philippians chapter 4 verses 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். And the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அல்லேலூயா. Hallelujah. எதுக்கு நான் கலங்கணும்? Why should I worry? எதுக்கு நான் கலங்கணும்? Why should I be troubled? கர்த்தர் என் கவலைகளை எல்லாம் தன் மேல சுமந்து கொண்டார். The Lord has taken all my cares upon him. எனக்கு இருக்கிற ஒவ்வொரு பதட்டத்தையும் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன். I just give all my anxiety to God. நாம வந்து ஏன் நாம பலவீனப்படணும்? நம்மை சுமக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். So why should why should we lose our strength? We have a God who carries everything. ஒரு அழகான பாடல் வந்து ஒரு பழைய ஒரு பாடல், இங்கிலீஷ் பாடல் உண்டு. What a friend we have in Jesus என்ற ஒரு பாடல் இருக்கும். There's an old English song that says what a friend we have in Jesus. அவர் சொல்வார், சால துக்கத்தாலே நெஞ்சம் வந்து நொறுங்கும் போது துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தினால் என்று வாசிப்போம். So he says by the fervent prayer all your sorrows shall be turned into joy. நான் சொல்லுவேன், தேவன் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். I tell you, our God is a God who carries us. நாம அவருடைய சமூகத்துல ஜெபத்துல
அத்தனை கலக்கங்கள் அவற்றை நம்ம கொடுக்க முடியும். So we can give all our troubles, all our anxieties to the Lord. அவருடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருப்போமானால் When we wait in His presence, நான் சொல்லுவேன், ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் நம்ம மேல் கட்டளையிடுவார். the Lord will command a divine peace upon us. நம்மை காண்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. People who see us will be amazed. இத்தனை கலக்கங்கள் நடுவுல நீங்க எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க? How are you so calm and peaceful amidst so much of anxiety? எப்படி உங்களால உங்களுக்கு ஒரு முகமலர்ச்சியோட நீங்க இருக்க முடியுது? How are we able to live with a smile? எப்படி உங்க முகத்துல கொஞ்சம் கூட துக்கமே இல்லையே? How come there is no sorrow in your face? இவ்வளவு போராட்டத்துக்குள்ள நீங்க போறீங்க, எப்படி காமா இருக்கிறீங்க? You go through so many struggles, but how are you able to be so calm? தைரியமா நாம சொல்லலாம். We can say boldly, நான் என்னுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, it is not by the strength of my body, நான் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டேன். but I have committed everything to the Lord, அவர் என்னை விசாரிக்கிறார். and He will take care of me. அவர் என்னுடைய பாரங்களை எல்லாம் சுமக்கிறார். He will carry all my burden. ஆகவே நான் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Therefore, I need not be anxious. நாளை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. I don't know what will happen tomorrow, ஆனால் நாளைய தினத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற ஒரு தேவனை எனக்கு தெரியும். but I know God who has tomorrow in His hands. ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஏன் கவலைப்படணும்? Why should I worry? நான் ஏன் Why கவலைப்படணும்? should I worry? அவர் நாளை தினத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். He will take care of tomorrow. என்னுடைய தேவைகளை அவர் பார்த்து He கொள்ளுவார். will take care of my needs. என் குறைவுகளை அவர் பார்த்து He கொள்ளுவார். will take care of my wants. எல்லாவற்றையும் தேவன் The விசாரிப்பார். Lord will take care of everything. நான் கலங்கவே மாட்டேன். I will not be நான் troubled. கலங்கவே I மாட்டேன். will not be நான் troubled. கர்த்தருக்காய் I காத்திருப்பேன். will wait for the Lord. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 பாருங்க. Isaiah 40 verses 29 to 31. சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the weak, and to those who have no might He increases strength. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். Even the youth shall faint and be weary, and the young men shall utterly fall. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். They shall run and not be weary. They shall walk and not faint. ஏன்? Why? ஓடினாலும் இளைப்பில்லையா, நடந்தாலும் சோர்வு இல்லையா? Even if they run, they will not be weary. Even if they walk, they will not faint. வாலிபர்கள்லாம் இளைஞர்கள் எல்லாம் இளைப்படைந்து சோர்ந்து போய் விழுந்து கிடக்கும்போது, Even when youth shall faint and be weary, and the young men shall utterly fall. எப்படி ஒருவனால் நிற்க முடியும்? How a person is able to எப்படி stand? அவனால் பறக்க முடியும்? How is able to soar up? ஏன் சொல்லுகிறது? The Bible says, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், I wait for the Lord. கர்த்தருக்கு I காத்திருக்கிறேன், wait on the Lord. கர்த்தர் எனக்கு புது பலனை தருவார். The Lord will give me new strength. அல்லேலூயா. Hallelujah. அப்போ உங்க வாழ்க்கையில நல்ல சுகம், நல்ல புது பலன் வேணுமா? So if you need a renewed strength or a new strength and health in your life, உங்களுக்கு தேவை கர்த்தருக்குள்ளே அமர்ந்திருந்து காத்திருக்கிற ஒரு இருதயம். you need a calm spirit to wait on the Lord. நீ கர்த்தருக்குள்ள அமர்ந்திருங்க, You wait on the Lord. கர்த்தர் புது பலனை தருவார். The Lord will renew your strength. கடைசியா At last, நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்துக்கும் நம்முடைய உள்ளான நிலைமைக்கும் சம்பந்தம் இருக்கு, நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறோம். so we are listening the connection between the health of our soul and the health of our body. மூன்று காரியங்களை கவனிச்சோம். We saw three things. முதலாவது, நமக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் தேவைன்னு சொன்னேன். First, I told you we need a clean life. அது நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை தரும். That will fetch health to our body. ரெண்டாவது நம்ம கவனிச்சோம், நம்முடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நமக்கு தேவை. Second, we need a cheerful heart. அது இருக்குமானால் நம்முடைய எலும்புகள் பலன் அடையும். So if we have a cheerful heart, that will strengthen our bones. மூன்றாவது நம்ம கவனிச்சோம், நமக்கு ஒரு அமர்ந்த ஒரு இருதயம் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு புது பலனை தந்து நம்மை பலப்படுத்துவார். And third, we saw if we have a calm spirit, the Lord will renew our strength and strengthen us. கடைசியாக At last, நீங்கள் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Habakkuk chapter 3 and verse 16, 3:16, Habakkuk 3:16, நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன், ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். I hear and my body trembles, my lips quiver at the sound, rottenness enters into my bones, my legs tremble beneath me, yet I will quietly wait for the day of trouble to come upon people who invade us. இங்க உள்ள சம்பவம் உங்களுக்கு தெரியும். You know the incident here. இந்த சம்பவத்துல இவனை எதிர்த்து இவனை மேற்கொள்ள வரும்படி இவர்களை இன்வேட் பண்றதுக்காக ஒரு ஆர்மி வந்திருக்கு. So here there came an army to invade them. இத கேட்ட உடனே பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, When he heard this, he says immediately, என் குடல் குழம்பிருச்சு, my rot
ஆமா இங்கிலீஷ்ல my body My body trembles. அம்மா வாசிக்கிறோம் அந்த சத்தத்துக்கு உதடுகள்லாம் படபடபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிருச்சாம். And also my lips quiver at the sound. அவர் சொல்லுகிறாரு என் எலும்புகளில் உக்கல் அல்லது என் எலும்புகள் வந்து உருகி போற மாதிரி ஆயிருச்சு. And it says rottenness enters into my bones. அது மாத்திரம் இல்ல என் நிலையில அதாவது என் கால்கள்ல வந்து நடுக்க வந்துருச்சு. It says my legs also tremble. இப்படி எல்லாம் நம்மளை சுற்றி வந்துட்டாங்களே. So all people have come around me. நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சத்துரு எழும்பிட்டானே. There has rose up a great army against me. அப்போ சரீரத்துல பலன் இழந்து சுகம் இழந்து போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நமக்கு இருக்கிற பயம். So the important reason that we lose strength and health in our body is fear. நான்காவது நான் சொல்லுவேன். Fourth I would tell you. நாம தைரியம் கொண்டு இருப்போமானால் அது நம்முடைய சரீரத்திற்கு ஒரு பெரிய ஆரோக்கியம். So when you have a courageous mind, that is a great health to our body. நம்ம சரீரத்துக்கு ஒரு பெரிய பலன் வந்து எங்க இருக்குன்னா நம்முடைய தைரியம் உள்ள இருதயம் மனநிலை. So it is a courageous mind that gives good strength to our bones. என்றைக்கு நம்ம பயப்படுறோமோ நம்ம பலவீனப்பட்டோம். So the day when we fear, we are totally gone. பயம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிரின்றது மறந்துடாதீங்க. Don't ever forget, fear is the greatest enemy. பல வருஷங்களுக்கு முன்னால Many years ago நான் ஒரு சம்பவம் படித்தேன். I read an incident. அதில் வந்து இந்த புலி இருக்கு பார்த்தீங்களா, இந்த புலி வந்து இந்த மானை வந்து விரட்டும் போது உண்மையாக பார்த்தா புலியை விட மான் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது தான். So generally this deer can run faster than tiger. ஆனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த அநேக வேளையில் அந்த மான்கள் வந்து புலிகிட்ட சிக்கி செத்து போயிடும். But many times these deers are being caught by tigers. அப்போ எல்லாரும் அந்த நிறைய பேர் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம், எப்படி வந்து இந்த புலி மேற்கொள்ளுது. So many people began to research about this. How come this tiger was able to overcome deer? இவ்வளோ வேகமாக அது ஓடக்கூடியதா இருந்தாலும் எப்படி இது வந்து அதுகிட்ட மாட்டிக்குது. Though this deer is so swift, how it is able to be caught to tiger? அப்போ அதில் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க. They found a secret there. என்ன ரகசியம் தெரியுமா? You know what is that? இந்த புலி என்ன பண்ணுமா, இந்த மான் வேகமா ஓடிட்டு இருக்கு பாருங்க. So this deer is running very swiftly. அது ஓடிட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணும்னா ஒரு டீப் கிரவுல் ஒன்னு கொடுக்குமா, ஒரு ஆழ்ந்த ஒரு உருமல், ஒரு சத்தத்தை அது எழுப்புமா. So this tiger will give a deep growl, it seems. டைகர் வந்து ஒரு டீப் கிரவுல கொடுக்குமா. The tiger will give a deep growl. இந்த சத்தம் இருக்கு பாருங்க, அந்த ஒலியில வந்து ரெண்டு விதமான அலவரிசை வெளியே வருமா. So there are two waves that are reflected in this sound. ரெண்டு frequency, ஒன்னு வந்து காதால கேட்கக்கூடிய சத்த ஒலியை கொடுக்கிற ஒரு frequency வருதான். So there is one frequency that it can hear through its ears. அதே வேளையில் இந்த புலி எழுப்புற சத்தத்துல காதால கேட்க முடியாத ஆனால் உடல்ல உணரக்கூடிய ஒரு frequency ஒன்னு இருக்காம். And there is also another frequency in the form of a vibration that you can feel in the body which cannot be heard. இந்த உணர்ச்சி வந்து இந்த புலி இந்த மானை தாக்குன உடனே, so when this vibration affects this deer, அது பயந்து நடுங்கி ஓடிட்டு இருக்கிறது அப்படியே உறைஞ்சு ஒரு 2 செகண்ட் நின்றுமா அப்படியே. So this deer, as it was running swiftly, it will be trembling and it is totally afraid and it gets frozen just for a moment. அந்த 2 செகண்ட் அது உறைஞ்சு நின்னுட்டு திருப்பி ஓடுது பாருங்க. So the moment that it freezes and stands at that moment, அதுதான் தேவையாம் புலிக்கு ஓவர்டேக் பண்றது. so that moment is required for the tiger to overcome it. நிறைய வேளை பிசாசானா கூட நம்மள 2 நிமிஷம் அந்த 2 நொடி நம்மள உரைய பண்றான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அதுதான் அவன் நம்மள மேற்கொள்ற நேரம். So even in our life, when Satan freezes just for 2 moments or 2 minutes, that is the moment that he actually captures us. நான் சொல்லுவேன், நம்ம பயந்துருவோம்னா நம்முடைய சரீரத்துக்கு அது பலனா இருக்காது. I tell you, if you are fearful and if you fear and run, that is not a strength to your body. அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி தேவனால் பயன்படுத்த மக்களை பார்த்து பயப்படாதே பயப்படாதே திடன் கொள்ளுன்னு சொல்வாரு. That's why the Lord very often says unto his people, fear not and always be courageous. 73ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. Psalm 73:26 says, என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. My flesh and my heart may fail. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். But God is the strength of my heart and my portion forever. என் மாம்சம் வந்து பயத்துல அப்படியே மாண்டு போயிடுது. My flesh is totally failed because of the fear. ஆனால் கர்த்தரோ என் இருதயத்துக்கு பலனாய் இருக்கிறார். But the Lord is strength to my heart. ஆபகுக் 3:19 பாருங்க. Habakkuk 3:19 says. 3:19. 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். God the Lord is my strength. அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். He makes my feet like the deer's. He makes me tread upon my high places. இந்த காலையில் ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் தாங்க நம்ம கேட்கிறோம். This morning we say, Lord, give me good health. ஆண்டவரே நல்ல பலன் தாங்க நம்ம கேட்கிறோம். We ask, Lord, give me good strength. இந்த 4 உள்ளான நிலைமையை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். We have to maintain this 4 inner thing.
நான் சொல்லுவேன், உன்னோட ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. I tell you, you have to prosper as your soul prospers in everything. நம்ம நீதிமொழிகள்ல வாசித்தோம், நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினால் அது உன்னுடைய நபிக்கு பலன், உன்னுடைய எலும்புகளுக்கு அது ஊன். And we also read in Proverbs, if you fear the Lord and depart from evil, that is health to your flesh and strength to your bones. எப்பொழுது நம்ம பலன் அடைவோம்? When we will be strengthened? எப்பொழுது நம்ம ஆரோக்கியம் உண்டாகும்? When will we find health? உள்ளான 4 நிலைகளை நம்ம பாதுகாக்கணும். We have to maintain 4 important states of our inner life. முதலாவது, நம்முடைய சுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரும். First, I tell you, our clean life gives us good health. இரண்டாவது, நம்முடைய மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நம்முடைய சரீரத்தை பலனுள்ளதா வைத்துக்கொள்ளும். And second, our cheerful heart makes our strengthens our bones. மூன்றாவது, ஒரு அமெரிக்கையான இருதயம், அமர்ந்த ஒரு இருதயம் நம்முடைய எலும்புகளை பலப்படுத்தும். And third, a calm spirit will strengthen our bones. நான்காவது, ஒரு தைரியமுள்ள மனநிலை, பயப்படாத ஒரு மனநிலை நம்முடைய இருதயத்துக்கு, நம்முடைய எலும்புகளுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். And fourth, a courageous mind will strengthen and give health to our body. ஆண்டவர் இந்த ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாரா? May Lord give us grace to enjoy this health. ஆண்டவரே, என்னுடைய உள்ளான வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace to maintain and keep my inner life, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we thank you, Lord. நாங்கள் சுகமாய் இருப்பது உம்முடைய சித்தம். Lord, it is your will that we should be healthy. நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து பெருக வேண்டும் என்பது உம்முடைய நோக்கம். Lord, it is your purpose that we should receive strength upon strength and grow and எங்களுடைய increase. ஆரோக்கியத்தையும் எங்களுடைய பலத்தையும் கெடுக்கிற எல்லா காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும். Lord, remove all the things that may spoil our health and strength of our life, Lord. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பும். Lord, fill our heart with your holiness. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிறதுனால் உண்டாகிற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Give us grace to receive the health by fearing the Lord and departing from evil. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க கிருபை தார். Lord, give us grace that we may not worry about anything, but Lord, make a supplication with thanksgiving to you, ஆண்டவரே, Lord. நாங்கள் எந்த நிலையிலேயும் கலங்காமல், ஆண்டவரே திகைக்காமல் கர்த்தருக்கு காத்திருந்து பலனடைய கிருபை தார். Lord, give us grace that we may not be troubled or perplexed at any point of time, but wait for the Lord and be strengthened. ஆண்டவரே, எதை நினைத்து நாங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள்ளே தைரியமா இருக்க கிருபை தார். Lord, give us a courageous mind that we not be afraid of anything, but be courageous in you, இந்த Lord. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆரோக்கியம் இறங்கி வரட்டும். Lord, let your health that descend upon everyone who listen to this word. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகளை விலக்கி போட கிருபை தார். Lord, give us grace to remove all the worries from the hearts, எல்லா Lord. பயங்கள் விலகி போகட்டும். ஆண்டவரே, Lord, let all the fear and anxieties be removed. தெய்வீக சுகம் அவர் மேல் உண்டாய் இருக்கட்டும். Lord, let a divine healing be upon them, எல்லா Lord. பாவத்தின் அக்கிரமத்தின் செய்கைகள் அகற்றப்படட்டும் சுவாமி. Lord, let all the works of iniquities and sin be removed from their life, அவருடைய Lord. இருதயங்களில் உள்ள எல்லா பதட்டங்கள் அகலட்டும் அப்பா. Lord, let all anxieties be removed from their hearts, Lord. ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவரே அவருடைய இருதயத்தை நீர் மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. May the Lord fill their heart with joy, that it may be a cheerful heart forever, Lord. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வாசிக்கிறோம். Lord, we read that eternal joy shall be upon their head, and sorrow and sighing shall be removed in their life, Lord. ஆண்டவரே, நீர் தயவாக இரக்கம் பாராட்டி உம்முடைய சுகத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு அவருடைய இருதயங்களை குணமாக்குகிறதுனால், அவருடைய இருதயங்களின் சுத்திகரிப்பினால், ஆண்டவரே இருதயத்தின் தைரியத்தினால், மகிழ்ச்சியினால் அவர்கள் ஆரோக்கியத்திலே வாழ கிருபை தார். Lord, give us grace that we may live with good health, by a clean life, by a cheerful heart, by calm spirit, and Lord, by a courageous mind, உம்முடைய Father. வார்த்தையை அனுப்பி குணமாக்கும். Lord, send your word and heal them. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. 180 நாட்கள்ல வேதத்தை முழுவதும் வாசித்து முடிக்கிற முயற்சியில நம்ம எல்லாம் சபையா ஈடுபட்டிருக்கிறோம். We are all taking part in the challenge of reading the Bible in 180 days. நீங்க எல்லாரும் அதுல இருக்கிறீங்க நான் நம்புறேன். I also believe that everyone is taking part in that. இது வரைக்கும் சேரலனா இப்ப சேர்ந்துருங்க. If you have not taken part in that so far, please register. 180 நாட்கள்ல பைபிளை வாசித்து முடிச்சிடுறோம். So we have to complete the Bible in 180 days. கர்த்தர் கிருபை தருவார். May God give us grace. இவ்வளவு தூரம் நடத்திட்டார், இனிமேல் நடத்துவார். The Lord has led us so far and he will lead us henceforth. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும். So today's scripture portion from the book of Job, chapter 6 to 10. வெறும் 5 அதிகாரங்கள் தான். It is only 5 chapters. இந்த அதிகாரங்களை வாசித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let us read this scripture portion and glorify the name of the Lord. தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. May the Lord continue to minister with us. Praise the Lord. God bless you.